இன்னைக்கு நாம ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். ஒரு ராஜா தம் மக்களை சந்திக்கிறதுக்காக குதிரையில போயிட்டு இருக்காரு. அவன் போகும்போது அந்த ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்திருக்கான். அந்த பிச்சைக்காரரை பார்த்தோன்னே மனசு உருகி தன்னுடைய முகம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனே அந்த பிச்சைக்காரன் மகிழ்வோடு வாங்கும்போது கை தவறி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்கடையில அந்த நாணயம் விழுந்துடுது. விழுந்த உடனே அந்த சாக்கடைக்குள்ள கையை விட்டு அதை தேடிட்டே இருக்கு. அந்த ராஜாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இவன் ஒரு சாதாரண நாணயத்தை எப்படி தர்றானே, சரி இவனுக்கு நம்ம ஒரு வெள்ளி காசை கொடுப்போம் அப்படின்னு ஒரு வெள்ளி காசை எடுத்து கொடுத்தாராம். அந்த வெள்ளி காசை வாங்கிட்டவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பவும் அந்த சாக்கடையிலே கையை விட்டு என் நாணயம் எங்க போச்சு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கானா. உடனே என்னடா இவன் வெள்ளி காசு கொடுத்து அடங்க மாட்டான்னு ஒரு தங்க காசை எடுத்து கொடுத்தாராம். தங்க காசையும் வாங்கிக்கிட்டு இவனோட கை எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாக்கடைக்கு தான் போகுது. இப்ப ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா இவன் நம்ம பணம் கொடுத்தாலே இதை எடுத்துட்டு போயிட்டு கடைசியில இவன் அந்த சாக்கடையில இருக்க அந்த காசுக்கு தான் ஆசைப்படுறானே. சரிடா, உனக்கு என் ராஜ்யத்தை பாதி கேட்டா கூட நான் தரேன், தயவு செய்து இந்த சாக்கடைக்குள்ள இருக்கக்கூடிய காசை விட்டுடுறா அப்படின்னு அவர் கெஞ்சினாரா. அப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னானா, சரிங்க ராஜா, எனக்கு உங்க ராஜ்யத்துல பாதி தரேன்னு சொன்னீங்க, அப்போ இந்த சாக்கடை இருக்குல்ல அந்த பாதியில இந்த சாக்கடையும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பாருங்க, ராஜாவுக்கு கோவம் வந்துச்சான். இதனாலதான் நீ பிச்சைக்காரனா இருக்க, இவனை தூக்கி சிறையில் என்ன பண்ணுங்க வைங்கன்னு. இப்படிதான் நம்ம நிறைய நமக்கு கிடைச்சாலும் சரிங்களா, அல்பத்தனமா நம்ம சில விஷயங்களை நம்ம யோசிக்கிறதுனாலதான் அந்த கிடைச்சது கூட நம்மளை கைவிட்டு என்ன பண்ணிடுது போகுது. அதனால நம்ம அற்பத்தனமா யோசிக்காம நமக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு அதுல இருந்து நம்ம முன்னேற முயற்சிப்போம் அப்படின்னா, அந்த வாய்ப்புகளை நம்ம தவறிடாமல் பயன்படுத்திப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி பெறுவோம். நன்றி.